வணக்கம். வெல்கம் டு ரீல்ஸ் அண்ட் ரீட்ஸ். சமீபத்தில் நடந்த திருத்தணி வயலன்ஸ், அந்த ரீல்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது க்ரியேட் பண்ண இம்பேக்ட்க்கு முக்கிய காரணம் சினிமா அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து நிறையா இடங்களில் நம்ம பார்த்தோம். சோஷியல் மீடியா முழுக்க இதுக்கு சினிமா ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் சினிமா ஒரு காரணமாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Violence, violence, violence. இப்போ இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி உள்ளே போகும். ஸோ ஆரம்ப காலத்தில், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் தொட்டு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் காலம் வர தெர் வாஸ் நாட் வயலன்ஸ் இன் சினிமா. இட் இஸ் ஆல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். சண்டை இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கப்புறமா வயலன்ஸுன்றது சினிமாவில் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா, ராம் கோபால் வர்மன்ற ஒரு இயக்குனர் தான் வயலன்ஸை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எஸ்பெஷலி வித் திஸ் ஃபிலிம் ஷிவா. அவரோட படங்களான ஷிவா, ரத்த சரித்திரம், டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா சத்யா, இது எல்லாமே த மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் ஆஃப் இந்தியன் சினிமா. தமிழில் வயலன்ஸை அதீதமாக காட்டின ஒரு ஆக்டர் கம் டைரக்டர் யாருன்னா கமல்ஹாசன். அவரோட தேவர் மகன் கிரியேட் பண்ண இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது இப்போ வரைக்கும் ரெசனேட் ஆகிட்டே தான் இருக்குது. அதை பற்றி இப்போவுமே நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்வியூஸில் நிறைய பேர் அந்த தேவர் மகன் கிரியேட் பண்ண இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸை இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வயலன்ஸை அதிகமாக கையில் எடுக்காத ரெண்டு ஹீரோஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று விஜய் சார், இன்னொன்று ரஜினி சார். இவங்க ரெண்டு பேரோட படங்களுக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக போவாங்க. காரணம் என்னென்னா, முகம் சுளிக்கிற மாதிரி இரட்டையர்த்த வசனங்களோ இல்லைனா அதீத வயலன்ஸோ இவங்க படத்தில் எப்போவுமே இருந்ததில்லை. ஆனால் சமீபத்தில் வந்த ரஜினி சாரோட படமான கூலியும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலரும் சரி, அண்ட் விஜய் சாரோட லியோவும் சரி, இது வரைக்கும் அவங்க பண்ணாத அளவுக்கு ஒரு வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணி அதிகப்படுத்தியும் காமிச்ச திரைப்படங்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரஜினி சார் படங்கள் எப்போதுமே யூ சர்டிஃபிகேட்டை தான் வரும். பட் ஜெயிலர் அண்ட் கூலி வாஸ் ஏ சர்டிஃபிகேட் ஆர் யூஏ சர்டிஃபிகேட். ரஜினி, கமல், விஜய், அஜித் 4 பேருமே அவங்களோட படங்களில் சமீப காலமாக தான் வயலன்ஸை அதீதமாக அவங்களோட படங்களில் நம்ம பார்க்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி அவங்க படங்களில் இவ்வளோ வயலன்ஸ் இருந்ததே கிடையாது. பட் தமிழ் சினிமாவில் வயலன்ஸுன்றது எப்போ க்ளோரிஃபை ஆக்கப்பட்டது, எப்போ நார்மலைஸ் படுத்தப்பட்டது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வயலன்ஸை கொஞ்சம் கூட காட்டாத, ஒரு மனித உறவுகளுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை மட்டுமே காமிச்சிட்டு இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டன்ட்ஸ் பாலா, அமீர், வெற்றிமாறன் இவங்களாம் தான் வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. வயலன்ஸையே ஒரு அழகியலோட காட்ட ஆரம்பித்தாங்க. அதை ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டாகவும் மாற்றினாங்க. உதாரணத்துக்கு பாலாவோட சேது, இந்த படம் தான் ஒரு காதல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு அதீத வயலன்ஸை கொண்டு வந்துச்சு. சேதுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை மிரட்டி தான் காதலிக்க வைப்பார். அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு பாலு மகேந்திராவே பாலா கிட்ட, உனக்குள்ளே இவ்வளோ வயலன்ஸ் இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து 2008 வந்த சுப்பிரமணியபுரம், இந்த ரா அண்ட் ரஸ்டிக் ஃபீலை நான் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், ஒரு 80s நடந்த கதைக்களமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட சுப்பிரமணியபுரத்தில் ஒரு அதீதமான வயலன்ஸ் இருக்கும். அதாவது க்ளோசர் டு ரியாலிட்டி, இல்லைன்னா அது ஒரு ப்ரூட்டல்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்தது தான் வெற்றிமாறனோட படங்கள். அவரோட படத்தில் என்ன தான் சோஷியல் மெசேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும், பட் அந்த சோஷியல் மெசேஜை கேரி பண்ணுற வெஹிக்கிளாக இருந்தது வயலன்ஸ். அதுவும் ரொம்ப ப்ரூட்டலான வயலன்ஸ். அந்த வயலன்ஸ் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் சமூகத்தோட கட்டமைப்பு, அது தர்ற அழுத்தத்தில் வெளிப்படுற ஹீரோ, இந்த மாதிரி என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். பட் அவரோட படங்களில் வயலன்ஸுன்றது ஒரு மேஜர் லேபிள். இந்த லேபிளோட தான் வெற்றிமாறனோட படங்கள் எப்போதுமே வருது. வெற்றிமாறன் படங்களில் மூஞ்சி முழுக்க ரத்தம் இருக்கிற ஹீரோ எல்லா படங்கள்லையுமே காமனாக வருவார். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அரசன் டீசர் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படத்தில் வயலன்ஸ் இன்றியமையாதது அப்படிங்கிறது வெற்றிமாறனோட ஒரு கருத்தியலாக இருக்குது. வெற்றிமாறனோட படங்களில் வயலன்ஸ் வேறு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் படத்தில் வயலன்ஸ் ப்ளஸ் ட்ரக் அ டெட்லி காம்போ. அவர் படங்களில் நான் ட்ரக் இல்லாத சொசைட்டியை உருவாக்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறேன்னு அவர் சொன்னாலும், ஆனால் அவர் படத்தில் தான் விதவிதமான ட்ரக், அதை ப்ராசஸ் பண்ணுற மெத்தட், அதோட ட்ராவலிங் ரூட், இது எல்லாமே டீட்டெயிலாக, இதில் அதீதமான வயலன்ஸையும் சேர்த்து அவர் எல்லா படங்கள்லையுமே விடாமல் சொல்லிகிட்ருக்காரு. அவர் கதை எழுதக்கூடிய
அடுத்த வர்ற படங்களான பென்ஸ், அதுக்கப்புறமா அவர் நடிக்கக்கூடிய படத்தில் கூட அதீத வைலன்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ரீசன்ட் டேரக்டர்ஸ், அதாவது லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன், முக்கியமாக அருண்குமார் மாதேஸ்வரன், இவங்களோட படங்களில் கதை கால் பக்கத்துக்கும் வைலன்ஸ் முக்கால் பக்கத்துக்கும் இருக்குது. தமிழ் சினிமாவோட ஒரு பிக்கஸ்ட் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாஷா, இன்னொன்று துப்பாக்கி. இந்த 2 படமுமே ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கலாமே தவிர இதில் முகம் சுளிக்கிற மாதிரி வைலண்ட்டான காட்சிகள் எதுவுமே இருக்காது. அகெயின் கம்மிங் டு வெற்றிமாறன் ஜானர், சோஷியல் மெசேஜஸ். ஸோ இந்தியன் முதல்வன் இதுலேயுமே உங்களுக்கு ஆக்ஷன் அண்ட் அதில் அந்த கேரக்டரைசேஷனோட எமோஷனை நமக்கு கடத்துவாங்களே தவிர அதை வைலண்ட்டாக கடத்த மாட்டாங்க. இட் வில் பி த்ரூ டயலாக்ஸ். இதுக்கு இன்னொரு ஆகச்சிறந்த உதாரணம் குருதிப்புணல். அந்த படம் முழுக்கவே ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த மொத்த கதையுமே எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த கதையில் வைலண்ட்டான சீன் வைக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருந்துமே அவங்க அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வெறும் டயலாக்ஸ் மூலமாகவும் அந்த கேரக்டரைசேஷன் மூலமாகவுமே நமக்கு அந்த பதட்டத்தை கடத்தியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஒரு காட்சி ஊடகத்தில் ஒரு கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுது, அதோட எமோஷன் என்னன்றதை நீங்கள் ஆடியன்ஸுக்கு கடத்துறதுக்கு வைலன்ஸ் மட்டுமே ஒரு டூல் கிடையாது. அதை தாண்டி நிறையா டூல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற சினிமா ஜனரஞ்சகமாக இருக்க போகுதா இல்லை தவறான முன் உதாரணமாக இருக்க போகுதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. வைலன்ஸ், அதீதமான வைலன்ஸுன்றது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்கா? வேறு எந்த இந்திய சினிமாலையும் இல்லையா? இல்லைன்னா கொரியன், ஹாலிவுட் எங்கேயுமே அதீதமான வைலன்ஸ் இல்லையானா அங்கே எல்லாமும் இருக்குது. உதாரணத்துக்கு ஹாலிவுட் சினிமாலேயுமே அதீத வைலன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வைலன்ஸில் ஈடுபடுறது எல்லாமே வில்லன் கேரக்டர் தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட பேட்மேன் படத்தில் பார்த்தோன்னா ஜோக்கர் தான் ப்ரூட்டலான அதீதமான வைலன்ஸில் ஈடுபடுவார். அண்ட் பேட்மேன் அந்த வைலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் அந்த வைலன்ஸ் தவறுன்றதை எம்பசைஸ் பண்ணுறதும் தான் அவரோட கேரக்டரைசேஷனாகவே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போது ஹாலிவுட்டுக்கும் நம்ம ஊருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஹீரோ வர்ஷிப்பிங். ஹாலிவுட்டில் ஹீரோ வர்ஷிப்பிங்ன்ற கான்செப்ட் கிடையாது. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு தெய்வம்க்கு அப்புறம் நம்ம வைக்கிறது ஹீரோஸை தான். ஏன்னா இங்கே ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு பர்சனலாக அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அவர் செய்கிற விஷயங்கள் நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுது. அதையே நம்ம ரெப்ளிகேட்டுமே பண்ண ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 10லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு டீனேஜர் ஆர் அபவுட் டு பி எ டீனேஜர் பசங்க அவங்களுக்கு ஸ்கூலில் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் பேரண்டிங் எப்படி இருந்தாலுமே இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு பை ப்ராக்டிஸ் தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை கடத்த வேண்டியதாக இருக்குது. பட் சினிமா ஒரு 100x ஸ்பீடில் அவங்கள ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு கெட்ட வார்த்தையில் ஆரம்பித்து அதில் வர்ற ஒரு வைலன்ஸான ஒரு டயலாகை ரீக்ரியேட் பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே ஒரு பையன் ஒரு சினிமாவை பார்க்கும்போது இம்மீடியட்டாக அந்த படம் முடிஞ்சு தேட்டர்லேருந்து வெளில வரும்போதே அவன் அதை அங்கேயே ரிக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த பாதிப்பு தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட் ஆர் அதர் கண்ட்ரீஸ் சினிமா. அதனால தான் இங்கே இருக்கிற டேரக்டர்ஸ் அதீத ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்பட வேண்டியதாக இருக்குது. த ஃபைனல் கன்க்ளூஷன், இன்றைக்கி நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சினிமா மட்டுமே காரணமான கிடையாது. ஆனால் சினிமாவும் ஒரு முக்கியமான காரணம். வைலன்ஸை ஒரு எமோஷனாக ஹேண்டில் பண்ணலாமே தவிர பக்கெட்டாக ரத்தத்தை ஊற்றி தான் வைலன்ஸை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் சினிமா இஸ் அ பியூட்டிஃபுல் கிராஃப்ட். அதை வைலன்ஸுன்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்காமல் அதோட வெர்சட்டாலிட்டியை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்ல படைப்புகளை தொடர்ந்து ஆதரிப்போம். நன்றி.